அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு ஆராதனை வேலைக்குள்ளாக நம்மை கடந்து செல்லும்படியாக நமக்கு கிருபை செய்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பிரசன்னம் நம் மத்தியிலே அசைவாடினபடினாலே நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ஒரு சிறப்பு ஜெபம் செய்ய இருக்கிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் அல்போன்ஸ் ஐயா அவர்கள் நம்முடைய கர்மேல் ஜெப ஊழியங்களுக்காக, மாதந்தோறும் நடக்கிற இந்த கூடுகைக்காக, இன்னுமாக அநேகர் இந்த கூடுகைகளை பற்றி அறிந்து கொள்ளும்படியாக, இந்த கூடுகைகளை பங்கு பெறும்படியாக இந்த கூட்டத்திற்காக பாஸ்டர் அல்போன்ஸ் ஐயா அவர்கள் ஒரு சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பாங்க. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. மகா இரக்கமும் உன்னத கிருபையும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, தூய ஆவியானவரே, தேவ ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து உங்களை வாழ்க வாழ்க என வாழ்த்தி வணங்கி போற்றி மகிமைப்படுத்தி உங்கள் திருப்பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த கர்மேல் ஊழியத்தை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து தரும்படியாக உம்முடைய கரத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நடத்தும்படி நீர் அபிஷேகித்த ஆண்டவரே அன்பு தேவ மனுஷன், உம்முடைய ஊழியக்காரர் ஆண்டவரே அருமை சகோதரரை நீங்கள் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ அக்கினி, பரலோக அக்கினி, சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அக்கினி இறங்கி உம்முடைய மகனை வல்லமையாய் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை வரங்களினால நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியின் வரங்களினால் நிரப்பி உம்முடைய அக்கினி ரதத்திலே கர்மேல் ஊழியத்தை நீங்கள் கொண்டு செல்லும்படியாக எல்லா பகுதிகளிலும் இந்த ஊழியம் விரிவடையத்தக்கதாக உம்முடைய மகனை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய், ஓ ராபா ஷாபா ராபா ரீவா, ஓ ரீவா ராபா ஷபா ராபா ரீவா சந்துரா லாகபனா தீராவன் அங்கவரி விதபினாங்கபனா பரிசுத்த ஆவியானவருடைய அக்னி அபிஷேகம், உம்முடைய வல்லமை வரங்கள் உம்முடைய மகனை நிரப்பி ஆண்டவரே உலகம் எங்கும் கொண்டு செல்லத்தக்க அக்னி ரதத்தை இந்த ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்கிறதற்காக கோடான கோடி நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற, பாடுபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய அபிஷேகத்தை, உம்முடைய அபிஷேக தைலத்தை, உம்முடைய வல்லமை வரங்களை ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்திலே பங்கு பெறுகிற, கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வானத்தை திறந்து, பரலோகத்தை திறந்து, வானத்தின் பலகணிகளை திறந்து, உம்முடைய நல்ல பொக்கிஷ சாலைகளை திறந்து, வெண்கல கதவுகளை திறந்து, உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் இடங்கொள்ளா மட்டும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி எல்லா ஜெபத்தையும், வேண்டுதல்களையும், விண்ணப்பங்களையும், ஸ்தோத்திரங்களையும், மன்றாட்டுகளையும் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். தாம் தொடர்ந்து சங்கீதங்களின் புஸ்தகத்தை மாறி மாறி வாசிக்க இருக்கிறோம். ஷாலி அவர்கள் சங்கீதத்தை வாசிப்பாங்க. சங்கீதம் 46 நம்ம மாறி மாறி வாசிப்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட சங்கீதம் 46. சங்கீதம் 46 1 முதல் 11 வரை. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். பூமி நிலை. ஹலோ
மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி, அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓயப் பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உடைந்த அடைக்கலமானவர். ஆமென். கர்மேல் ஜெப ஊழியத்தின் முக்கியமான ஒரு பகுதியாக ஜெப கூடுகையில் நம்ம ஜெபிக்க வேண்டும். தேசங்களுக்காக, தேவையுள்ளவர்களுக்காக, இல்லையா, மற்ற ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய ஊழியத்தின் முக்கிய ஒரு பங்காக இருக்கிறது. இப்பொழுதும் நம்மத்திலே பிஷப் SSJ ராஜா ஐயா அவர்கள் சில ஜெப குறிப்புகளை குறித்து ஜெப வேளையிலே நம்மை நடத்துவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்தில் கர்மேல் ஊழியங்கள் இந்த மாதத்தில் இந்த ஜெபக்கூடுகை நடப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தேவன் நம்மை ஜெபிக்கும்படியாக இந்த பகுதியிலே ஏற்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் யாரை தேடுகிறார்? ஜெபிக்கிறவர்களை தேடுகிறார். எசேக்கியேல் 22:30 தேவன் தேடுகிறார். பூமியில கண்ணோக்கி பார்க்கிறார். பார்க்கும்போது ஜெபிக்கிறவர்கள், யாராவது திறப்பிலே நிற்கிறவர்கள் இருக்கிறார்களா என்று ஆண்டவர் தேடுகிறார். அந்த வசனத்தின் அடிப்படையிலே தான் நாம் இந்த கர்மேல் ஜெப ஊழியங்களை இங்கே தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கர்மேல் என்றால் ஸ்தோத்திரம், மெய்யான தேவன் என்பதை நிரூபிக்கிற இடம். கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கிற ஒரு சாதனை, ஒரு அற்புதங்கள் நடக்கிறதான ஒரு இடம். ஆகையினாலே இந்த பகுதியிலே, இந்த சென்னை வட்டாரத்தில் பெருங்குடியில் தேவன் இந்த ஊழியத்தை ஏற்படுத்துவதற்கு காரணம், ஜெபிக்கிறவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். கிறிஸ்தவர்கள் கோடி கோடியாய் இருக்கலாம், ஆனால் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்களா என்று தேவன் பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கர்மேல் ஊழியங்கள் சார்பாக இந்த மாதத்தில் 15ஆம் தேதி நேசரின் பாதத்தில் ஒரு நாள் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை தேவன் அமைத்து ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஒவ்வொரு திட்டத்தையும் ஒவ்வொரு விருப்பத்தையும் தேவன் தான் நமக்கு தருகிறார். நம்முடைய உள்ளத்தில் அவருடைய விருப்பத்தையும் செய்கையையும் அவர் உண்டாக்குகிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த நாளில் அந்த 15ஆம் தேதியிலே நேசரின் பாதத்தில் ஓர் மாலை என்று சொல்லி அந்த கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த கூட்டத்தில் திரளான மக்கள் வந்து ஜெபிக்க வேண்டும் என்பது தான் மிக முக்கியமான காரியம். ஜெபத்தினாலே ஸ்தோத்திரம், நம்முடைய மாவட்டம் பரிசுத்தமாக்கப்படும். ஜெபத்தினாலே நம்முடைய மாநிலம், தேசம் பரிசுத்தமாக்கப்படும் என்கிற விசுவாசம் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாளில் அவர் தேவனுடைய பாதத்தில் வந்து நம்ம எல்லாரும் ஜெபிக்கத்தக்கதாக, ஜெபிக்கிற மக்களை எல்லாம் கர்த்தர் கொண்டு வரத்தக்கதாக அந்த நாளில் அந்த கூட்டம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த கூட்டத்தில் செய்தி கொடுக்கும்படியாக டாக்டர் ரெனால்ட் ஆபிரகாம் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும். அவங்க குழுவினர் வருகிறார்கள். அந்த கூட்டம் சிறப்பான ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படணும். நல்ல தேவ மனிதர், நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளை உடைய பரிசுத்த தேவ மனிதர். இந்த கூட்டத்திற்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கர்மேல் ஊழியங்கள் சார்பாக முதலாவது
மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார், வழிவகை செய்திருக்கிறார். எல்லாரும் வலது கரத்தை கொஞ்சம் உயர்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நேசரின் பாதத்தில் ஓர் மாலை என்கிற இந்த ஆண்டவரை ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், எல்லாரையும் கூட்டி சேர்க்கணும் ஐயா. அந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிற உம்முடைய தாசன் ரெனால்டு ஆபிரகாம் அவர்களை ஆண்டவரே நீர் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும். அந்த நாளில் மழை இருக்க வேண்டாம், பவர் கட்டு இருக்க வேண்டாம். அந்த நாளில் ஆண்டவர் எல்லாரும் குடும்பமாய் வந்து ஜெபிக்க வேண்டும், குடும்பமாய் வந்து ஆசீர்வாதம் பெற வேண்டும். அந்த நாளிலே ஆண்டவரே அந்த இடம் மகிமையினால் நிரப்பப்படணும், அந்த இடம் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படணும் ஆண்டவரே. அல்லேலூயா. சேகரன் ஹோட்டல் பார்ட்டி ஹாலில் தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த வேளையிலே தங்குவதாக, மகிமை நிரப்புவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவன் வல்லமையாய் பயன்படுத்தப்பட வேண்டும் ஆண்டவர். அந்த இடத்துல செய்தி கொடுக்கிற தாசனை பயன்படுத்த வேண்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். செய்திகள் அனைவருக்கும் பிரயோஜனமானதாக, ஆசீர்வாதமானதாக, எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கிறதாக, அற்புதங்கள் நடக்கிறதாக, தீர்க்க தரிசன வார்த்தைகளாக எல்லாருக்கும் பயனளிக்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. 15ஆம் தேதி மாலையில் நடக்கிற அந்த கூட்டத்திலே தேவன் பலத்த காரியங்களை செய்யும், தேவன் பலத்த அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம். எங்கள் தேசத்தை நினைத்து பாரும், இந்த பகுதி மக்களை நினைத்து பாரும். ஆத்துமாக்கள் தொடப்பட வேண்டும், ஜெபிக்கிறவர்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், ஜெபிக்கிறவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஆண்டவர் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்து ஜெப குறிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நம்முடைய தேசத்தில் ஒரு விடுதலை நாள், சுதந்திர தினம். இந்த நாட்களில் எல்லா இடத்துலையும் கொடியேற்றுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடியேற்றுவாங்க. சுதந்திரம், விடுதலை பெற்று விட்டார்கள் என்று நம்முடைய தேசத்துக்காக இந்த நாட்களில் கொடியேற்றுறாங்க. ஸ்தோத்திரம். இந்த 15ஆம் தேதி தேசத்துக்கான ஒரு விடுதலை நாளாக இருக்கிறது. ஆகையினால இந்த தேசம் ரட்சிப்புக்குள்ளாய் முழுமையாய் மாற வேண்டும். 140 கோடி மக்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். பாவத்தில், சாபத்தில், தரித்திரத்தில், அறியாமையில், மூடத்தனத்தில் ஸ்தோத்திரம். அடுத்து தீட்டுகளிலே சிக்கி தவிக்கிறார்கள், அருவருப்புகளிலே சிக்கி தவிக்கிறார்கள், மீள முடியாமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் தேசத்தில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படணும். அரசியல் தலைவர்கள் ரட்சிக்கப்படணும், தேச தலைவர்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய நன்மையை, ரட்சிப்பை உண்டு பண்ணும்படியாக தேசத்தின் ரட்சிப்புக்காக நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். 15ஆம் தேதி எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி, தேவனுடைய வல்லமை தேசத்தில் இறங்கும்படி எங்கள் தேசத்தை நினைத்தருளும் ஆண்டவரே. இந்தியாவை ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் பண்ணி இந்திய தேசத்துக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரீபாதா ராகா தூலாபாக்கா ராகா தூலாபாதியா. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசத்துக்காக நாங்கள் எல்லாரும் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. தேசத்தை நினைத்தருளும் ஆண்டவரே. இந்திய தேசத்தை நினைத்தருளும். 140 கோடி மக்களை நினைத்தருளும். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. பாவத்திலே மூழ்கி நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. மூடத்தனத்தினால், அறியாமையினால் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. தேவன் எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பார்ப்பீராக. எங்கள் தேசத்தின் மீது உம்முடைய கருணை இருப்பதாக, உம்முடைய இரக்கம் இருப்பதாக. எங்கள் தேசத்தின் பாதுகாப்பு உண்டாவதாக, தீட்டுகள், அருவருப்புகள் நீங்குவதாக. எங்கள் தேசத்தினுடைய தலைவர்கள் எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் உள்ள எல்லா முதலமைச்சர்களும் ரட்சிப்புக்குள்ளாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் உள்ள எல்லா ஆண்டவரே அல்லேலூயா தேசத்தின் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் ஆண்டவரே, மாநில தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே.
தேவர் அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வேளையில தொடுவீராக, ரட்சிப்பீராக. எங்கள் தேசத்துக்கு ஒரு நன்மை கிடைக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதம் வரும்படிக்கு தடையாயிருக்கிற ஆண்டவரே, பாவம், சாபம், நோய், மரணம், தீட்டு, அருவருப்பு இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. தேசத்துக்காக இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. தேசத்தை நினைத்தருளும் ஆண்டவரே. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் மாற்றப்படும்படிக்கு இந்த 15ஆம் தேதியிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒருமனப்பட்டு ஆண்டவரே தேசம் விடுமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா ஜெபங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, எல்லா கூட்டங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஜனங்கள் தொடப்படட்டும் ஆண்டவரே, ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். மூன்றாவது ஒரு ஜெப குறிப்பு, நம்முடைய மாநிலத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய தமிழ்நாடு மாநிலம் எல்லாத்திலையும் கிட்டத்தட்ட 7 விஷயத்தில் முதன்மையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பொருளாதாரத்தில் ஸ்தோத்திரம் முதன்மையாக இருக்கிறது. 12% மற்றவர்களை விட முதன்மையாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடியெல்லாம் 4%, 5% தான் இருந்ததுதான். ஆனால் இப்போ 12% மற்ற மாநிலங்களை விட முதன்மையாக இருக்கிறது என்று சொல்லி மத்திய அரசு சொல்லி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த அளவுக்கு உயர்வுக்கு வருவதற்கு காரணம் நம்முடைய தேசத்தில் நம்முடைய மாநிலத்தில் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சபைகள் அதிகமாக இருக்கிறது. இங்கு சென்னையில் இருந்து தான் இந்தியா முழுவதும் பரிசுத்தவான்கள் எழும்பி ஊழியத்தை செய்கிறார்கள். சென்னையிலிருந்து தான் இந்தியா முழுவதும் மிஷனரிகள் அனுப்பப்படுகிறார்கள். காரணம், இயேசுவோடு இருந்த தோமா இந்த சென்னையில் மரித்ததனால. ஆகையினால தான் நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாய் தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு திட்டங்களும், ஒவ்வொரு தேவன் தருகிற ஒவ்வொரு காரியமும் இங்கு சென்னையில் இருந்து உருவாக்கப்படுகிறது. தேசம் முழுவதும் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் அநேக ஊழியங்கள் நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம் சென்னையில் உள்ள காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய மாநிலம் ஆசீர்வதிக்கப்படணும், இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும். முதலமைச்சர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். எம்எல்ஏக்கள் ரட்சிக்கப்படணும். நம்முடைய மாநிலத்தில் அழிவு வரக்கூடாது, கொரோனா போன்ற நோய்கள் வரக்கூடாது. நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களும் ரட்சிப்புக்குள்ளாய் மாற்றப்படணும். தேவன் மாற்றணும் அவர்களை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நம்முடைய மாநில எல்லா காரியத்திலும் முதன்மையாய் வரணும். ஸ்தோத்திரம். இப்போ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம அங்கேருந்து ஜெபிக்கிறதுனால எல்லா மாநிலத்தை விட நம்முடைய மாநிலம் நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது. 7 காரியங்களிலே முன்னணியிலே நிற்கிறது என்று சொல்லுகிறார்கள். சந்தோஷம். ஆனால் அதே நேரத்தில் இன்னும் அநேக கிராமங்களில் சபைகள் இல்லை, அநேக தெருக்களில் ரட்சிக்கப்பட்ட மக்கள் இல்லை. எல்லா தெருக்களிலும் ரட்சிக்கப்பட்ட மக்கள் உருவாக்கப்பட வேண்டும், செபக்குழுக்கள் உருவாக்கப்பட வேண்டும். எல்லா இடங்களிலும், எல்லா ஊர்களிலும் தேவனுடைய சபைகள் உருவாக்கப்பட வேண்டும். கர்த்தர் அப்படி அற்புதங்களை செய்யும்படியாக நம்முடைய மாநிலத்துக்காக ஒரு முறை நாம் இரக்கம் செய்து ஜெபிப்போமாக. ஆண்டவர் இரக்கம் செய்யும்படியாக ஜெபிப்போமாக. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, எங்கள் மாநிலத்துக்காக நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மாநிலம் நல்ல நிலைமை அடைய வேண்டும், ரட்சிப்பின் பாதையில் இன்னும் மேன்மை பெற வேண்டும் ஆண்டவரே. இன்னும் ஊழியர்கள் எழும்ப வேண்டும். எல்லா கிராமங்களிலும் எல்லா தெருக்களிலும் ஜெபிக்கிறவர்கள் உண்டாக்கப்பட வேண்டும். தடைகள் உடைவதாக, தடைகள் நீங்குவதாக, தடை பண்ணுகிற சத்துரு அந்தகார வல்லமை விலகுவதாக, வானமண்டலத்தின் கிரியைகள் விலகுவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எதிர் கிரியைகள் நீங்கி போவதாக. விரோதமாயிருக்கிற மனிதர்கள் ரட்சிப்புக்குள்ளாய் மாறுவார்களாக. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது புறப்பட்டு செல்லட்டும் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும், ஒவ்வொரு எம்பிக்களும் ரட்சிக்கப்படும்படியாக, அவர்கள் மாற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஹல்லேலூயா மாவட்டத்தின் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். கலெக்டர்கள் ரட்சிக்கப்படட்டும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அதிகாரத்தில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்மை அறியாத மக்கள் ஆண்டவரே உம்மால் தொடப்படும்படிக்கு எங்கள் மாநிலத்தை
கண்ணோக்கி பார்ப்பீராக. கொரோனா போன்ற நோய்கள், கொள்ளை நோய்கள் எங்கள் மாநிலத்துக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரே. தீமையான ஒவ்வொரு கிரியைகளும் வரக்கூடாது ஆண்டவரே. மாநிலத்தை சுற்றிலும் வேலி அடைப்பீராக, தேசத்தை சுற்றிலும் வேலி அடைப்பீராக. தேவ கரம் பாதுகாப்பு தருவதாக. ஓ ஷதா ரக தலபா தூராபாதியா, வானமண்டலத்தில் இருக்கிற தடைகள் மாறுவதாக. எங்கள் மாநிலம் ஆசீர்வாதத்தினால நிரம்பட்டும் ஆண்டவரே, நன்மையினால நிரம்பட்டும் ஆண்டவரே, பரிசுத்தத்தினால நிரம்பட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நினைத்தருளும், கர்த்தர் நினைத்தருளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த 3 ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். வருகிற நாட்களில் இன்னும் அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபிக்கிறவர்களாக நாம் தொடர்ந்து செயல்பட வேண்டும். அநேக காரியங்கள் ஜெப குறிப்புகள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை ஏற்படுத்தினதான டாக்டர் மங்கள்ராஜ் ஐயா அவர்கள், டாக்டர் ஷேர்லி அவர்கள், ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஜாப்ரி, ஜெனிலா இவர்கள் மூலமாக தான் இந்த ஊழியத்தை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார், இந்த திட்டத்தை தந்திருக்கிறார். தொடர்ந்து தேவன் அவர்களை ஆசீர்வதித்து பாதுகாக்கணும். இந்த ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிற எல்லாரையும் தேவன் ஆசீர்வதித்து பாதுகாக்கணும். தொடர்ந்து அநேக மக்கள் இதில் பங்கடைந்து பலனடைய வேண்டும். ஒரு விஷயம், நாம் ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மங்கள்ராஜ் ஐயாவுக்காக, ஆண்டவரே சார்லி அம்மாவுக்காக, இந்த கர்மேல் ஊழியங்களுக்காக, இதிலே ஜெபிக்கிற எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் புதிய புதிய ஆத்மாக்களை கொண்டு வரணும், ஜெபிக்கிறவர்களை கொண்டு வரணும், ஜெபிக்கிற விசுவாச பிள்ளைகளை கொண்டு வரணும், ஜெபிக்கிற ஊழியக்காரர்களை கொண்டு வரணும், தேவ பணியாளர்களை கொண்டு வரணும், கொடுக்கிறவர்களை கொண்டு வரணும், உதவி செய்கிறவர்களை கொண்டு வரணும். ஆண்டவரே, இங்கே நன்மை பெற்று செல்ல வேண்டும். வார்த்தையினால் நிரப்பப்பட்டு, அற்புதங்களினால் நிரப்பப்பட்டு, அற்புதங்களை பெற்று, விடுதலை பெற்று அநேகர் உம்முடைய சாட்சிகளாய் மாறும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து ஆசீர்வதியும், நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். செய்தியை ஆசீர்வதியும். செய்தியில இருந்து அநேகருக்கு நன்மைகள் கிடைக்கட்டும். நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. எல்லாருக்கும் நன்மை உண்டாக நிரப்புங்க. ஐயா ஸ்தோத்திரம். உடைய மகனை மறைத்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சத்தம் தொனிக்கட்டும், சத்தம் தொனிக்கட்டும். ஆண்டவரே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி செய்திக்காக ஐயா அவர்களை அன்போடு வரவேற்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட கூடி வரும்படியாக கர்மேல் ஜெப ஊழியத்திலே மாதந்தோறும் நடக்கிற கூடுகையிலே பங்கு பெறும்படியாக கர்த்தர் பாராட்டி இருக்கிற கிருபைக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கர்த்தர் இன்றைய நாளிலே நம்மோடு பேசும்படியாக, நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற வார்த்தை, கர்த்தர் நமக்கென்று சொல்ல நினைக்கிற காரியங்களை கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாக நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக தகப்பனே, இந்த அருமையான மாலை வேலைக்காக கூட நாங்கள் ஒரு விசை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்பா, நல்ல ஒரு பாடல் வேலை, ஆராதனை வேலை, ஜெப வேலை நீர் தந்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இப்பொழுதும் நம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற எங்களோடு நீர் இடைபடுங்க, எங்களோடு நீர் இடைபடுங்க. தகப்பனே, நீர் பேசும்படியாக, தகப்பனே அப்பா நீர் பேசுகிறீர் என்று சொல்லி தகப்பனே எங்களுடைய சிந்தைகளை, இருதயத்தின் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை நீக்கி போடுங்க, கவனக்குறைவுகளை நீக்கி போடுங்க. கர்த்தர் எங்களோடு பேசுங்க. அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளில் கூட வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக ஐயா அவர்கள் அறிவித்த வண்ணமாக நம்முடைய கர்மேல் ஜப ஊழியங்களுடைய முதலாவது சிறப்பு கூட்டம் இல்லையா, நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம கூடி ஜெபித்து கொண்டு இருக்கிறோம்.
விசேஷமாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி அரசு விடுமுறையாக இருக்கிற நாளில் நம்ம ஒரு சிறப்பு கூடுகையை நம்ம ஒழுங்கு செய்திருக்கிறோம். சிறப்பு செய்தியாளராக டாக்டர் லெனார்ட் ஆப்ரஹாம் ஐயா அவர்கள் வருகிறாங்க. அவர்கள் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாராக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து இன்றைய நாளிலே ஒரு ஊழியக்காரனாக உருவாவதற்கு அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. நிச்சயமாகவே நீங்கள் அனைவரும் குடும்பத்தோடு வந்து பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க இருக்கிறோம். இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நம்ம வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். இந்த நாளில் படிப்போம். பிலிப்பியர் 4:10. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. நம்ம குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். அல்லேலூயா. இன்றைய நாளிலே நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் என்ற இந்த தலைப்பில் நாம் சில காரியங்களை நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இல்லையா. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் என்று சொல்லி வேதாமத்தில் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நிறைவானது இயேசு கிறிஸ்து, அவருடைய பிரசன்னம். அவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியிலே கடந்து வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, போராட்டங்களாக இருந்தாலும் சரி, உபத்திரவங்களாக இருந்தாலும் சரி, வறுமை, கண்ணீர், பட்டினி எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அவைகளை மாற்றி போட அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் இல்லையா. அநேகர் வாழ்க்கையில என்னதான் இல்லையா, ஒருவேளை குறை என்று சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா. பணக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அந்தஸ்து இருக்கும், நல்ல பணம் இருக்கும், நிறைய காரியங்கள் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி இருக்காது இல்லையா. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கும், ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் இருக்கும், நிம்மதியான ஒரு உறக்கம் இருக்காது இல்லையா. பார்த்தீங்கன்னா இப்படியாக ஒவ்வொருடைய வாழ்க்கையில குறை என்பது வேறுபட்டு கொண்டு இருக்கும். குறை என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையில வேறுபட்டு கொண்டு இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற நம்முடைய இல்லையா அனுபவத்துல நாம் என்ன குறை என்று சொல்லி நாம சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம் இல்லையா. சில காரியங்களை, சில வசனங்களை நம்ம வேகமாக வாசித்து கடந்து செல்ல இருக்கிறோம். முதலாவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை நம்ம 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன நடந்தது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா. எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில ஆகாப் ராஜாவை பார்த்து எலியா தீர்க்கதரிசி என்ன சொல்றான், நீ இந்த நாட்டில் இந்த தேசத்துல பாகாலை பின்பற்றி கர்த்தரை விட்டு நீங்கள் பின்போக்கி இருக்கிறதுனால, கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறதுனால, கர்த்தரை ஒழுங்காக தொழுது கொள்ளாததுனால இந்த தேசத்துல ஒரு சாபம் வரும், இந்த தேசத்துல ஒரு மழை வராத ஒரு சூழ்நிலை வரும், இந்த தேசத்துல ஒரு வறுமை வரும், இந்த தேசத்துல ஒரு பஞ்சை வரும் என்று சொல்லி இல்லையா அந்த இடத்துல ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லிட்டு கடந்து செல்கிற காரியத்தை பார்க்கிறோம். அப்புறமா எலியாவுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, கர்த்தர் சொல்கிறார், நீ அந்த கேரித் ஆற்றங்கரையில போய் ஒளிந்து கொண்டிரு அப்படின்னு சொல்லி. அந்த கேரித் ஆற்றங்கரையில எலியா இருக்கிற நாட்களில அவருக்கு தேவையான தண்ணீர், அவருக்கு தேவையான அப்பம், அவருக்கு தேவையான இறைச்சியை காகங்கள் மூலமாக கர்த்தர் போஷித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக அந்த தேசத்துல பஞ்சம் மிகுதியாக இருந்த சூழ்நிலையினால என்ன நடந்தது, கேரித் ஆற்றங்கரையிலிருந்து கர்த்தர் என்ன சொல்றார், எலியாவே நீ சாரிபாத் என்ற இடத்திற்கு போ, அங்கே ஒரு விதவையை கொண்டு உன்னை போஷிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம். அப்படியாக எலியா அந்த கடந்து வருகிறார் இல்லையா. நீங்க அந்த 17ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 10ஆம் வசனத்தை வாசிப்போம்.
இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எலியா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்றாரு, அந்த ஊருக்கு போறாரு. அந்த விதவையை அவர் சந்திக்கிறத பார்க்கிறோம். அந்த விதவையை சந்தித்த என்ன பண்றாராம், அவர் அந்த ஒரு கான்வர்சேஷன் இருக்கிற எனக்கு இல்லையா ஒரு தண்ணீர் கொண்டு வா அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியம். அதை சொல்லி என்ன பண்றாரு, நன்மை நடக்குது. அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்ன சொல்றாரு, எனக்கு வந்து சாப்பிட்றதற்கு ஏதோ ஒரு அப்பம் இல்லையா உன் கையில கொண்டு வா என்று 11ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறாராம், கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா என்று சொல்லுகிறதான ஒரு காரியத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம் இல்லையா. அப்போதான் அந்த சூழ்நிலை நமக்கு தெரிய வருகிறது. அந்த விதவை தாய் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கே ஒரு ஆகாரம் இல்லை, அவங்களுக்கே அந்த சூழ்நிலைகள் கடினமாக இருக்கிறது, அவர்களுக்கே வாழ்வாதாரம் ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலைகளாக இருக்கிறது இல்லையா. அவங்ககிட்ட சொல்றாங்க, நானும் என் மகனும் இல்லையா இருக்கிறத சாப்பிட்டுட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போகலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியான ஒரு வறுமை, எப்படியான ஒரு கஷ்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. நாம நினைத்து கொண்டிருக்கிறோம் மற்றவங்களுக்கு கஷ்டம் இல்லை, மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒவ்வொருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக குறைகள், அநேக தேவைகள் இல்லையா இருக்கதான் செய்கிறது. ஆனால் எலியா சொல்கிறார் அந்த இடத்துல இல்லையா, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தை இல்லையா என் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலிலே அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்திலே கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்று சொல்லியாம். அந்த இடத்துல எலியா ஒரு சின்ன ஒரு காரியத்தை அந்த பெண்ணிடம் சொல்கிறார் இல்லையா. இருக்கு, கொஞ்சம் தான் இருக்கு, பரவாயில்லை. ஆனா அந்த கொஞ்சமா இருக்கிறதுல கர்த்தருக்கென்று இல்லையா ஊழியக்காரனுக்கென்று நீ செய்ய வேண்டியதை முதலாவதாக ஒரு சிறிய அடையை பண்ணி கொண்டு வா, அதற்கு பின்பாக நீ உனக்கு உன்னுடைய பிள்ளைக்கும் நீ கொடுக்கலாம் என்று சொல்லலாம் இல்லையா. அந்த ஒரு வார்த்தை ஒரு முக்கியமான நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்களிலே கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நான் முதல்ல கொஞ்சத்துல உண்மையா இருக்கும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இந்த இடத்துல ஊழியக்காரன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், முதலாவது செய்கிற அட்டையில இல்லையா எடுத்துக்கொண்டு முதலாவது கொடு என்று சொல்லலாம். அந்த பெண்ணும் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு காரியத்தை பார்க்கலாம் இல்லையா. இது ஒரு மாற்றம் இல்லை, முதலாவது செஞ்சு தன்னுடைய மகனுக்கு கொடுத்துட்டு இல்லையா வீட்டில் அவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஊழியக்காரருக்கு கொண்டு வரல. அந்த தாய் என்ன சொல்றாங்க, முதலாவதாக இல்லையா அவர் சொன்னபடியே அவர் அந்த இடத்துல செய்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்போ என்ன நடந்தது என்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 15வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 15வது வசனம். பார்த்தீங்களா ஒரு அற்புதம், ஹல்லேலூயா, அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். அந்த இடத்துல குறைவை நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அந்த அப்பத்தின் குறைவு, அநேக நேரங்களில் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, நான் என்ன செய்வேன், அடுத்த வேலைக்கு என்ன அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கிற சூழல்கள் இல்லையா. கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியத்திற்கு கீழ்ப்படிந்து அதிலே நாம் உண்மையாக இருக்கும்போது, உண்மைத்தன்மையோடு காணப்படும் போது அவர்கள் சாப்பிட்டாங்க. எப்படி சாப்பிட்டாங்க, அவர்களும் சாப்பிட்டார்கள், அவர்களுடைய வீட்டாரும் சாப்பிட்டார்கள். எப்படி சாப்பிட்டாங்களாம், அநேக நாள் சாப்பிட்டார்கள். அந்த பஞ்சம் ஒளிந்து போகிற வரைக்கும், அந்த பஞ்சம் தேசத்திலிருந்து அகன்று போகிற வரைக்கும் அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நிறைவாக்கும் பொழுது அது எப்படியாக இருக்குமா, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாம மட்டும் இல்லை, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக, மற்றவர்களை போஷிக்கிறவர்களாக, மற்றவர்களை பராமரிக்கிறவர்களாக நாம காணப்பட வேண்டும். அதுதான் இந்த இடத்துல அவங்க செய்தாங்க. அவர்கள் மட்டுமல்லாதபடி அவர்களும் இல்லையா, அவங்க வீட்டாரும் அனைவரும் இல்லையா சாப்பிட்டாங்க. என்ன நடந்தது, அந்த வீட்டில் அந்த செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லைன்னு பார்த்தோம் இல்லையா. கர்த்தர் இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து காரியங்களை செய்யும் போது, கர்த்தருக்கு உண்மையாய் நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு குறைவும் இல்லாதபடி தேவைகளை நிறைவாய் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது இல்லையா, நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் இல்லையா, இயேசு கிறிஸ்து செய்த முதலாம் அற்புதத்தை குறித்ததான ஒரு காரியம் இல்லையா.
3ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 2ஆம் அதிகாரம். இந்த இடத்துல என்ன நடந்தது என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இல்லையா ஒரு கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அந்த கல்யாண வீட்டிற்கு இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் போயிருந்தாங்க. அவருடைய தாயாரும் அந்த வீட்டில் இருந்தாங்க இல்லையா. என்ன நடந்தது இல்லையா, அந்த பந்தி விசாரிப்பு எல்லாம் கல்யாணத்தில் நல்ல உபசரிப்பு நடந்து கொண்டிருந்தது இல்லையா. அந்த காலத்தில் அந்த திராட்சரசம் பரிமாறுகிறது என்பது ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு அந்த இந்த பெண்ணால் சொல்றது இல்லை, ஒரு அந்தஸ்தை குறிக்கிறது. நல்ல ஒரு ருசியான திராட்சரசத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. இங்கே என்ன நடந்தது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் வருது. தாயார் வந்து சொல்றாங்க, இப்படியாக திராட்சரசம் குறைவுபட்டது என்று சொல்லி. என்ன நடக்குது இல்லையா, நாம் அனைவரும் இந்த பகுதியை நன்றாக அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவிடத்தில் அப்படி சொன்ன உடனே இயேசு கிறிஸ்துவ சொல்றாரு, ஸ்ரீயே உனக்கும் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி இல்லையா, என் வேலை இன்னும் வரவில்லை. அநேக நேரங்களில் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம காத்திருக்கிறோம், ஒரு ஆசீர்வாதத்துக்கு தேடிட்டு இருக்கோம். கர்த்தரின் குறைவை நிறைவாக்க வேண்டும், கர்த்தர் எனக்கு இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில நான் இப்படியாக முன்னேற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிருக்கிற நேரத்தில் நாம் கர்த்தர் என்ன நேரத்தை வைத்திருக்கிறார், கர்த்தர் என் வாழ்க்கையில என்னதை முன்குறித்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிற ஞானம் நமக்கு தேவை வேண்டும் இல்லையா. நம்ம அவசரப்பட்டு எந்த காரியங்களையும் செய்யக்கூடாது. இந்த இடத்துல என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதுக்கப்புறமாக தான் இயேசு கிறிஸ்துடைய தாயார் அருமையான ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, இவர் சொல்கிறபடி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அந்த சீஷர்களுக்கு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், இதுதான் ஒரு முக்கியமாக. அங்கேயே நம்ம அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அதனால தான் நம்ம அனுதினமும் வேதத்தை வாசிக்கணும், அனுதினமும் கர்த்தரோடு பேச வேண்டும். அந்த வார்த்தையை வாசிக்க 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 அது நமக்குள்ளாக கிரியை செய்யும், அது நமக்குள்ளாக இருந்து ஒரு பாதுகாப்பை உண்டாக்கும், அது நமக்குள்ளாக இருந்து ஒரு ஞானத்தை கொடுக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல அவர் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துடைய தாயார் சொல்லிட்டாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ, அங்க இருந்து 6 கற்சாடியை பார்த்து அந்த கற்சாடியில தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார் இல்லையா. அந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தாங்க இல்லையா. அநேக நேரங்களில் நம்ம கேட்கிற ஒரு கேள்வி, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கேட்கிற கேள்வி இல்லையா, இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், எனக்கு ஒரு குறை இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில இந்த குறை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை பத்தி பேசும்பொழுது நமக்கு வருகிற பதில் வேறு ஒரு பதிலாக இருக்கும். இதை போய் நீ இதை செய் அதை செய் என்று சொல்லி வேறு ஒரு டைரக்ஷன் கர்த்தர் நம்ம வேதத்திலிருந்து நம்மோடு பேசுவார், வார்த்தையின் மூலமாக அவர் நம்மோடு பேசுவார். ஆனால் அநேக நேரங்களில் அதை நாம் உதாசீனப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அங்கே கிச்சன்ல இருந்து பந்தி பரிமாறுற இடத்துல திராட்சரசம் குறைவுபடுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன, அங்கே கால்களை கழுவும்படியாக வைத்திருக்கிறதான அந்த கற்சாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள். சம்பந்தமே இல்லாத ஒரு காரியம் இல்லையா. அந்த திராட்சரசம் பந்தியில வந்திருக்கிற விருந்தாளிகளுக்கு உணவாக அருந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பானம். ஆனால் இங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அதை கால்களை கழுவும்படியாக கைகளை கழுவும்படியாக வைத்திருக்கிற அந்த கற்சாடியிலே தண்ணீரை நிரப்பும்படியாக சொல்லுகிறார். ஒருவேளை உலக பிரகாரமாக நாம் இதை யோசித்தோம் என்று சொன்னால் சம்பந்தம் இல்லாதது போலதான் இருக்கும். அநேக நேரங்களில் நாம் அப்படிதான் கர்த்தருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தி, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம முழுமையாக அறிந்து கொள்ளாதபடி, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ளாதபடி நம்முடைய குறைவுகளை நிறைவாகாத சூழ்நிலையில நாம் இழந்து போகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் இந்த இடத்துல நடந்தது என்ன, அவர்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவங்க என்ன செஞ்சாங்க, கற்சாடியை நிரப்பி வைத்தார்கள். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கல. இதை செஞ்சா இது கிடைக்குமா, இது செஞ்சா எனக்கு அது வந்துடுமா, இதை செஞ்சா எனக்கு அது பலன் கிடைக்குமா என்று சொல்லி அவர்கள் கேள்வி கேட்கவில்லை. அந்த கற்சாடியை அவர்கள் நிரப்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இதை நீங்க மொண்டு வந்து விசாரிப்புக்காரன் இடத்துல கொண்டு போங்கள் என்று சொன்னாங்க. அந்த இடத்துலையும் அவர்கள் கேள்வி கேட்கல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக அதை பரிமாறுகிற வேலையில இல்லையா, இந்த பந்தி விசாரிப்புக்காரன் சொல்றாங்க இல்லையா, 10ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். 10ஆம் வசனம் வாசி கேட்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று சொன்னால் அது
சாதாரண ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது. அநேகரால புகழப்படுகிறதான அநேகரால உயர்வை கொடுக்கக்கூடியதாக, மலைத்து பார்க்கக்கூடியதான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம், இதை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியே வரப்போகிறேன் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற வேளையில கர்த்தர் நிச்சயமாகவே குறைவை நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக 2 காரியங்களை நம்ம பார்த்தோம். அப்பத்தின் குறைவு இல்லையா, அந்த ஆகார குறைவு, அதை கர்த்தர் நிறைவாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். திராட்சரச குறைவு, அதில் கீழ்ப்படுகிற அனுபவத்தை, சொல்லுகிற காரியத்திற்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அனுபவத்தை கற்றுக்கொண்டோம். மூன்றாவதாக யாக்கோபு 1 அதிகாரம் 5 வசனம். யாக்கோபு 1 அதிகாரம் 5 வசனம் இல்லையா, நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம் இல்லையா, ஞானத்தை குறித்ததான ஒரு காரியம் இல்லையா. வாசிக்க கேட்போம். யாக்கோபு 1 அதிகாரம் 5 வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரும் கடிந்து கொள்ளாதமா இருக்கிற தேவனிடத்திலே கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அநேக நேரங்களில் இந்த உலக பிரகாரமான காரியங்களை மேற்கொள்வதற்கு நமக்கு ஞானம் தேவை இல்லையா. அநேக நேரங்களில் சத்ருவானவன் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் நல்லா தான் போயிட்டு இருக்கேன், என்னுடைய ட்ராக்ல நான் ஒழுங்காக தான் போயிட்டு இருக்கேன், நான் என்னுடைய காரியங்களை நான் ஒழுங்காக தான் செஞ்சுட்டு இருக்கேன் இல்லையா. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்கிறது, ஏதோ ஒரு இடத்துல எனக்கு விரோதமாக மக்கள் எழுந்து வருகிறாங்க, நான் இதை சரியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் பிரயாசித்தேன், ஆனால் அதை செய்ய முடியாதபடி ஏதோ ஒரு தடை வந்து கொண்டு இருக்கிறது. இந்த நாளில கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற ஒரு காரியம் இல்லையா, அநேக உபத்திரவத்தின் மத்தியில அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் இல்லையா. நம்முடைய தேவன் யாருக்கும் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல, யாருக்கும் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல, அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் இல்லையா. நாம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அவரை நோக்கி கேட்க வேண்டும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி வேதாமத்தில் பார்க்கிறது. நம்ம வேதத்தை வாசிக்காதபடி, ஜெபிக்காதபடி, கர்த்தருடைய பாதத்தில் போராடாதபடி என்னுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு வேண்டும் என்று சொன்னால் இல்லையா, அது ஒரு கர்த்தருடைய பார்வையில அது சரியானதாக படாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஞானத்துல குறைவை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எப்பொழுது இல்லையா, அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும் இல்லையா. சாலமோனுக்கு அவர் கொடுத்த ஞானம் இல்லையா, உலக பிரகாரமான காரியங்களே எல்லாம் நம்மளை கர்த்தர் ஒரு வேலை நமக்கு முன்பாக வந்து கேட்டால் உலக பிரகாரமான காரியங்களை நம்ம கேட்டிருக்க வாய்ப்பு உண்டு இல்லையா. ஆனால் சாலமோனுடைய வேண்டுதல் எப்படியாக இருந்ததா, இந்த மக்களை நியாயம் விசாரிப்பதற்கும், இந்த மக்களை வழிநடத்துவதற்கும், இந்த மக்களை நான் பாதுகாப்பதற்கு எனக்கு வேண்டிய ஞானம் வேண்டும் என்று சொல். கர்த்தர் அப்படியான ஒரு வேண்டுகோளை என்ன பண்றாராம், நிறைவேற்றினார். அது மட்டும் இல்லாதபடி சாலமோன் கேட்காத இல்லையா உலக பிரகாரமான அந்தஸ்து, ஆஸ்தி எல்லாவற்றையும் கொடுத்து அவரை உயர்த்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரிடத்துல நாம நம்முடைய குறைவுகளை கொண்டு செல்லும் போது, அவரிடத்துல நம்முடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை வைக்கும் போது, அவரை உண்மையாய் நோக்கி பார்க்கிற வேளையில அவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார் இல்லையா. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இல்லையா. அநேக சமயங்களில் ஒரு சொல்லுகிற ஒரு காரியம், கேளுங்கள் என்று சொல்லும் பொழுது இல்லையா, அந்த வசனம் நம்ம எல்லாம் மத்தேயு 7:7 நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி. அநேக நேரங்களில் கேட்கிறது என்று சொல்லும்போது நம்ம என்ன பண்றோம், நம்ம ஜெபிக்கிறத குறித்து நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம். என்னுடைய தேவை இது இருக்குது, எனக்கு இது வேணும், இது வேணும், இது வேணும் அப்படி சொல்லி நம்ம கர்த்தரிடத்துல கேட்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு வெளிப்பாடு என்ன என்று சொல்லி பார்த்தா, கர்த்தர் சொல்லுகிறதை நாம் கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய செவிகள் கர்த்தர் சொல்லுகிறதை கேட்கிறதாக காணப்பட வேண்டும் இல்லையா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறபடி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள விடவில்லை. அநேக நேரங்களில் நம்ம வசனத்தை கேட்கிறோம், ஆனால் அதன்படி நடக்க செவி கொடுக்கறதில்லை. வசனத்தை கேட்கிறோம், அதன்படி நம்ம ஒப்பு கொடுக்க மனதில்லை இல்லையா. அப்படியாக இருக்கிற வேளையில நம்முடைய குறைவுகளை நிறைவாக வேண்டும் என்று சொல்லி நாம எதிர்பார்க்க முடியாது
இல்லையா? கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிந்து உண்மையாய் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற வேளையில், உண்மையாய் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வேளையில் கர்த்தர் நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இந்த நாளில் கூட கூடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளை நிறைவாக்க வல்லவராக, எந்த ஒரு குறைவாக இருக்கலாம். நம்ம அநேக நேரங்களில் இல்லையா, உலக பிரகாரமான காரியங்களே, பொன் பொருள் அந்தஸ்து, இதை தான் நம்ம குறைவாக நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்ம இந்த நாளிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்படியாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தரோடு இருக்கிற உறவில பலப்படும்படியாக நம்மை அவர் வாஞ்சிக்கிறார் இல்லையா? நம்முடைய ஜெப வேலை, வேத வாசிப்பு இல்லையா, கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியம் இன்னுமாக பலப்பட வேண்டும். அப்படியாக நம்ம செய்யும் போது நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார் இல்லையா? ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில குறைவு இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகிறது இல்லையா, அப்படி சொல்லி நம்ம யோசித்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், கர்த்தர் இன்றைய நாளில் மற்றவருடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர்களாக, மற்றவருடைய குறைவுகளை அறிந்து செயல்படுகிறவர்களாக நம்மை மாற்ற வாஞ்சிக்கிறார் இல்லையா? அதற்கு நாம் ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போமா? கர்த்தர் இன்றைய நாளில் குறைவுகளை நிறைவாக்க வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வந்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாக கீழ்ப்படுகிறவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்க பேசியிருக்கிறீங்க. உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்க. உமக்கு நன்றி தகப்பனே. இல்லையா, எப்படி அந்த விதவை தாயிடத்துல முதலாவது தேவனுக்கு இல்லையா தகப்பனே, முதலாவது தேவனுக்கு கொடுக்கும்படியாக சொல்லும்போது அந்த தாய் கீழ்ப்படிந்த காரியத்தை நாங்கள் கேட்டோமே தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில முதன்மையானவைகளை உமக்கு கொடுக்க, அதிகாலை வேளையில என்னை தேடுகிறவனை கண்டடைகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே. இந்த அதிகாலை வேளையில உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக, எல்லாவற்றிலும் கர்த்தரை முதன்மைப்படுத்துகிறவர்களாக நாங்கள் காணப்பட நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசுகிறபடினால உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட கிருபை செய்யுங்க. காணவர் கல்யாண வீட்டில் தகப்பனே, நீர் சொன்ன வார்த்தைக்கு அந்த மக்கள் செவி கொடுத்த வேளையில கர்த்தர் நீர் ஒரு அற்புதத்தை செய்து அதிசயத்தக்கமாக, எல்லாரும் வியக்கத்தக்க விதமாக ஒரு அதிசயத்தை செய்தீர். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நீர் அவனமாகவே மாற்றி போட நீர் வல்லவராயிருக்கிறீர். ஒரே ஒரு காரியம், நீர் உம்முடைய வார்த்தையை தகப்பனே நாங்கள் கேட்கும்படி வாஞ்சிக்கிறீர், அதற்கு செவி கொடுக்கும்படி வாஞ்சிக்கிறீர், அதை கடைபிடிக்கும்படி வாஞ்சிக்கிறீர் தகப்பனே. நாங்கள் அதற்கு ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஒருவேளை நாங்கள் ஞானத்திலே குறைவுள்ளவர்களாக இருந்தால் சம்பூர்ணமாய் நிறைவாய் கொடுக்கிற தேவனிடத்துல தகப்பனே நாங்கள் கேட்கும் பொழுது நீர் எங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறீர். சாலமோனுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்தீர், உயர்த்தினீர், இந்த தேசத்தை ஆளும்படியாக. அப்படியாக ஒரு ஞானமுள்ள மனிதன் இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்லுகிற வண்ணமாக கர்த்தர் நீர் உயர்த்தினீர். அவ்வண்ணமாக ஒவ்வொருவரையும் தகப்பனே நீர் சம்பூர்ண ஆசீர்வாதத்தால நிரப்பி உயர்த்த வல்லவராயிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்றைய நாளில் ஒரு தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய மனதின் விருப்பங்கள் வாஞ்சைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எந்த தேவைகளோடு வந்திருக்காங்க என்று சொல்லி நாங்கள் அறியோம் தகப்பனே. இந்த ஜெப வேளையில தகப்பனே, யாரெல்லாம் சரீர பலவீனத்தோடு வந்திருக்கிறாங்களே, சரீரத்தில் ஒரு வியாதியோடு வந்திருக்கிறாங்களே, எனக்கு இந்த தேவை இருக்கு என்று சொல்லி வந்திருக்கிறாங்களே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை விட முடியவில்லை என்று சொல்லி அங்கலாய்ப்போடு வந்திருக்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறாங்க, எனக்கு இந்த காரியத்தில் ஒரு முன்னேற்றம் வேணும் என்று சொல்லி வந்திருக்கிறாங்க, இந்த உலக பிரகாரமா இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ஒரு அடுத்த கட்டத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறாங்க தகப்பனே. ஒவ்வொருவரும் நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் நீர் அதிசயத்தை செய்ய வல்லவராயிருக்கிறீர், அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறீர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நீர் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறீர். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. சர்வ வல்ல தேவன் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் ஒரு விடுதலை தர வல்லவராயிருக்கிறேன். குறைவுகளை நிறைவாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த வேளையில யாரெல்லாம் தங்களுடைய குறைவுகளை நிறைவாக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறாங்களோ, கர்த்தர் நீர் தயவா இறங்கி தகப்பனே ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்கிறபடியினாலே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம்.
தகப்பனே எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா இந்த நாளில் வந்தது ஒரு நல்லது என்று கண்டுத்தக்கதாக தகப்பனே ஒரு ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா சோஸ்திரம் ஒரு விஷயம் கூட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்னுமாக தொடர்ந்து இந்த இடத்துல நாம மகிமைக்கென்று தகப்பனே நாங்கள் கூடி ஜெபிக்கவும் துதிக்கவும் சோஸ்தரிக்கவும் கிருபை செய்யுங்க. அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ந்து மத்தியில் பிஷப் ராஜையா அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதத்தை வழங்குவார்கள். தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கவும் உம்மை பாடவும் உம்மை ஆராதிக்கவும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே பாதத்திலே ஜெபிக்கவும் வார்த்தைகளை கேட்கவும் நீர் எங்கள் மத்தியிலே கிருபை செய்தீர். இந்த கர்மேல் ஊழியங்கள் நாளுக்கு நாள் பெருகட்டும். இந்த பகுதியிலே வந்து ஜெபிக்கிற எல்லாருக்கும் நன்மையும் ஆசீர்வாதம் பாக்கியமும் விடுதலையும் கிடைக்கட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க. காரணமாக இருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த செய்திகள் பாடல்கள் இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே யூடியூப் வழியாக ட்ரூ காட் டிவி வழியாக ஃபேஸ்புக் வழியாக பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. கோடிக்கணக்கான மக்கள் பலனடையும்படியாய் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கிருபை செய்வீராக. சகல நன்மைகளையும் உடைய பிள்ளைகளுக்கு தந்து மெய்யான தேவன் என்பதை விளங்க பண்ணுவீராக. கர்த்தருடைய கிரியை வெளிப்படட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் இந்த வார்த்தைகளை கேட்கிற அனைத்து மக்களோடும் என்றென்றைக்கும் கூட இருப்பதாக, ஆமென். லேலுயா லேலுயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆசீர்வதித்து சமாதானத்தினாலே நிரப்புவாராக, ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.